بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم إنا سنلقي عليك قولا ثقيلا فقد قال رسول الله صلى الله عليه وسلم ما أوذي أحد ما أوذيت في الله அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தாலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முறித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ரபீஉல் அவ்வல் மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் ரபீஉல் அவ்வல் மாதத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெரும் தலைவரின் தனி சிறப்புகளை பற்றி உலகம் முழுக்க ஜும்மாக்களில் பேசப்படுகிறது. உலகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் வந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரையும் விட ஒப்பற்ற ஒரு தலைவரை உலகம் பார்த்திருக்கிறது என்றால் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமாகத்தான் இருக்கும். அவர்களுக்கென்று அல்லாஹ் தஆலா தனித்துவமான தன்மைகளை நிறைய தந்திருந்தான். நபி அவர்களை கண்ணியப்படுத்துவதுமாக அந்த தன்மைகளெல்லாம் அமைய பெற்றிருந்தது என்று குர்ஆன் அது குறித்து நிறைய செய்திகளை சொல்கிறது. அதில் உள்ள ஒன்றுதான், நபி அவர்கள் உலக மனிதர்கள் அனைவரையும் விட உடல் திடகாத்திரம் உடையவர்கள், உடல் பலமுக்கவர்கள் என்று கூகுள் இன்று நாம் தட்டி பார்த்தால் ஏதோ ஓரிரு நபர்களை படத்தோடு காட்டும். ஆனால் நபி அவர்கள் உடல் பலம் இருக்கிறத உலகத்தில் அப்படி ஒரு பலத்தை இறைவன் யாருக்கும் தரவில்லை, அது நபி அவர்களுக்கு மட்டும் தந்தது. அவ்வளவு உடல் திடகாத்திரத்தோடு நபி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். நபி அவர்கள் திடகாத்திரம் உள்ளவர்கள் என்பது நபி அவர்களுக்கென்றே தரப்பட்ட ஒரு ஒப்பற்ற தன்மை என்பதாக குர்ஆன் பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான், இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா. ரசூலுல்லாவுக்கு இது ஆரம்ப கால வஹீன்னு வார்த்தை. ரசூலுல்லாவுக்கு முழுமையாக குர்ஆன் இன்னும் இறங்கல. முழுமையாக இறங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்றான், நபியே உங்கள் மீது மிகவும் கனமான மிகவும் பாரமான இந்த வேதத்தை உங்கள் மீது நாம் முழுமையாக இறக்க இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சொல்லும் பொழுதே வேதம் ரொம்ப ஈஸியானது இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ரொம்ப கனமானது, அது வாங்குறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். வேறு ஒரு பொருளை எடுத்து கொடுக்கிறோம் அப்படின்னு அதை வாங்குறவருக்கு தெம்பு உள்ளவற்றை தானே தூக்கி கொடுப்போம். ஒரு 10 கிலோ வெயிட்ட ஒரு 2 வயசு பிள்ளைகிட்ட தூக்கி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அறிவுள்ளவர்கள் செய்வதல்ல. 10 கிலோ வெயிட்ட கொடுக்கிறதா இருந்தா அதை வாங்குற அளவுக்கு அவர் உடம்புல தெம்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நாம கொடுப்போம் இல்லையா? அல்லாஹ் தஆலா அதை தான் இங்க சொல்றான், நபியே உங்க மேல ரொம்ப பாரமான வேதத்தை இறக்க போறோம் அப்படின்னா உங்க உடம்பு அதற்கு தயாரா இருக்குதுன்னு அர்த்தம். மிகவும் வலுவோடு திடகாத்திரத்தோடு உங்கள் உடம்பை நாம் வனத்தோடு வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்வதாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உடல் பலத்தோடு இருந்தார்கள். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, வஹியை வாங்கிறது ரொம்ப சாதாரணமால முடியாது.
சாதாரணமான ஆளெல்லாம் வகி அப்படி அல்லாட்ட இருந்து கொடுக்கும் போது வாங்கிட முடியாது. வகியை வாங்குறதுக்குன்னு உடம்புல தெம்பு வேணும். சொன்னதை கேட்கறதுக்கு என்னங்க தெம்பு? அப்படி இல்லை, சொன்னதை கேட்பதல்ல, அது உடல் ரீதியாக உள்ளே இறங்கும் வகி என்பது. யாரு சொன்னாலும் எதை வேண்டாலும் கேட்கலாம், அது செவியோடு உண்டானது அல்ல இறை வேதம் என்பது. அதை உடலுக்குள் இறங்கும் பொழுது அதை தாங்குவதற்கு உடலில் தெம்பு வேண்டும். அதே போல இறை தூதர் அப்படின்னா பிரச்சாரத்துல மேற்கொள்ளணும், அதுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும், அதை தாங்கக்கூடிய பொறுமை வேணும், உடம்புல தெம்பு வேணும். நான் இறை தூதர் ஏகத்துவத்திற்கு வாருங்கள் அப்படி எடுத்து சொல்லும் போது எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. சில பேர் திட்டுவாங்க, சில பேர் அடிப்பாங்க, சில பேர் என்னென்னமோ கொலை செய்யற அளவுக்கு நெருங்குவாங்க. அப்படிங்கிற போது அதையெல்லாம் தாங்கிறதுக்கு உடம்புல தெம்பு வேணும் இல்லையா? யாரு அடிச்சாலும் உடம்புல தாங்குற தெம்பு வேணும், யாரு திட்டுனாலும் அதை தாங்குற மன வலிமை வேணும். இது எல்லாம் இருந்தாதான் இறை தூதர் ஆக முடியும். அல்லாஹ் குர்ஆன்ல இறை தூதர்களுடைய உடல் பலத்தை சொல்றான் தெரியுங்களா? குர்ஆனை நம்ம ஓதுறமே, கிட்டத்தட்ட 25 நபிமார்கள் பேர் வருதா இல்லையா? அந்த நபிமார்களை சொல்லும் பொழுதே சில நபிமார்களுடைய உடம்பு தெம்பை சேர்த்தே அல்லாஹ் சொல்றான். இறை தூதர்கள் அனைவரும் நம்மை போன்ற மனிதர்கள் கிடையாது, உடலளவில் மிகவும் பலத்தோடு இருந்தார்கள். இரண்டாவது ஆதம்னு சொல்றோமா இல்லையா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் எப்படி அறிமுகப்படுத்துறான்? அவரே ஒரு கப்பலை கட்டினார் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஒரு பிரம்மாண்டமான கப்பல் 3 அடுக்கு தளமா இருக்குது. அந்த அடுக்கு தளமான பிரம்மாண்டமான கப்பலை ஒரே ஆள் கட்டினார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அப்ப எவ்வளவு உடம்பு தெம்பு இருந்திருக்கணும்? ஒரு கப்பலை கட்டுறது சாதாரணமானதா? அதுக்கு முன்னாடி கப்பல்னா என்னன்னு தெரியாது, அது போய் கடல்ல மிதக்குமான்னா ஒரு தெரியாது, அதை எப்படி கட்டணும்னு தெரியாது. அல்லாஹ் சொல்ல சொல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே கட்டுனாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான்னா, ஒரு இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உடலில் எவ்வளவு திடகாத்திரம் இருந்திருக்க வேண்டும், அது நமக்கு தெரியல. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பல் எங்க இருக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி இருக்குல்லங்க கஅபா. கஅபா எவ்வளவு பிரம்மாண்டமானது, அதனுடைய கற்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானது. அந்த கஅபாவை வயசான காலத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுனாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். உதவி செஞ்சவர் ஒரே ஒருத்தர், தம் மகன் இஸ்மாயில் உதவி செஞ்சாருன்னு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உடம்புல எவ்வளவு தெம்பு வேணும்? ஒரே ஒருத்தரா நின்று சின்ன உதவியை மட்டும் வச்சுக்கிட்டு அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆலயத்தை கட்டி முடிக்கணும்னு சொன்னா உடம்புல எவ்வளவு தெம்பு தேவைப்படுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அதே போல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி இப்படி சொல்றான். சும்மா சாதாரணமா ஒரு அடிதான் அடிச்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். ஒரு அடினா ஒரே ஒரு அடிதான். ஒரு அடியில அந்த ஆள் செத்து போயிட்டானே. செத்து போன நோஞ்சான்ல, அவன் உடம்பு பலம் உள்ளவன். ஒரு அடினா அவருடைய கைய பலம் என்னன்னு அல்லாஹ் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பதிவு செய்யறான். கடுமையான பசியில, கடுமையான தாகத்துல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா படுத்து கிடக்கும் பொழுது யாருமே அசைக்க முடியாத ஒரு கிணற்றினுடைய அந்த கல் அந்த கிணற்றினுடைய மேல் மூடி இருந்த மூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டு தண்ணி போட்டுனான்னு அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். கடுமையான பசி, கடுமையான தாகத்துல 10 பேர் சேர்ந்தாலும் அசைக்க முடியாத ஒரு விஷயத்தை அசைக்கிறாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு திடகாத்திரத்தோடு இருந்திருப்பாங்க இல்லையா? அதே போல அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், அவர் கையாலேயே ஆயுதத்தை தயார் செய்தார் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவர் கையாலேயே ஆயுதம், அதாவது ஒரு இரும்பை புட்டிச்சு இப்படி வளைக்கணும்னா வளைச்சிருவார், எப்படி வளைக்க நினைச்சாலும் வளர்ப்பார். அதுக்கு நெருப்பை வச்சு பத்த வச்சு இன்னொருத்தன் அடிச்சு 2 பேர் வந்து அதெல்லாம் கிடையாது. அவர் கையாலேயே ஆயுதத்தை தயார் செய்யற அளவுக்கு கை எவ்வளவு பலமா இருந்திருக்கா இல்லையா? இந்த மாதிரி நிறைய செய்திகள் குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நபியவர்களை இப்படி சொல்லுகிறது, குர்ஆன் உங்களுக்கு சாதாரணமான வேதத்தை கொடுக்கல, ரொம்ப கனமான வேதத்தை தர்றோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் வாகு எப்படி இருக்கும்? உடல் வாகு எப்படி இருக்கும்? ஹஜ் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், பஸ்ல கூட்டிட்டு போவாங்க, ஜியாரான்னு சொல்லிட்டு பஸ்ல கூட்டிட்டு போய் இதுதான் ரசூலுல்லாஹ் தவம் இருந்த மலை பார்த்துக்கங்க அப்படின்னு கீழே நின்று காட்டுவாங்க. கீழே நின்று அந்த காட்டுவாங்க, இதுதான் ரசூலுல்லாஹ் தவம் இருந்த குகை, இதுதான் மலை. அந்த மலைக்கு பேரு ஜபலே நூர், ஒளி புகுந்த மலை அப்படின்னு. அதே ரசூலுல்லாஹ் இருந்த அந்த குகைக்கு பேரு அல் ஹிரா அப்படின்னு குகை. அந்த பெரிய மலையில உச்சியில இருந்த ஒரு குகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வர்றதுக்கு முன்னாடி, இறை தூதர் ஆகிறதுக்கு முன்னாடியே
சர்வ சாதாரணமா மக்காவிலிருந்து தான் வீட்டிலிருந்து போய் அந்த மலையில ஏறி ஹிரா குகையில குறிப்பிட்ட நாட்கள் அல்லாஹ் நாடும் முறை அங்க தொழுகை வணக்கம் இபாதத்தை முடிச்சுட்டு வருவாங்க. அப்ப திரும்ப போயிடுவாங்க, திரும்ப வருவாங்க. இப்படி நீண்ட காலமாக தொடர்ந்தது. அப்போ அந்த ஹிரா குகை எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படிங்கிறதுக்காக சூடானுடைய ஒரு மார்க்க அறிஞர் மாலிக் அல் பத்ரி ரஹிமஹுல்லா அவர் தன்னுடைய நூல்ல இப்படி எழுதுறார். ரசூலுல்லாஹ்வுக்கு உடம்பு பலம் எப்படி இருந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்றதுக்கு எழுதுறாரு. அதாவது கிட்டத்தட்ட 650 மீட்டருக்கும் அதிகம் அந்த குகை. கீழே இருந்து போகணும்னா 650 மீட்டருக்கும் அதிகம் அந்த குகை. அந்த குகை படியெல்லாம் வச்சிருக்காது, அன்னைக்கு செங்குத்தா இருந்துச்சு. இன்னைக்காவது 1-2 படி வச்சிருக்குது சவுதி அரசு. ஆனா இப்ப அந்த மலைக்குள்ள ஏறதுக்கு சவுதி அரசு தடையும் போட்டுருச்சுன்னு வைங்களேன். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மக்கள் ஏறினாங்க சிரமப்பட்டு. ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல நாம உட்கார்ந்துடணும், நாம தொழுதுறணும் அப்படிங்கிற ஆசையில அப்படிலாம் பண்ணாங்க. 1-2 படி. ஆனா அன்னைக்கு படியும் இல்லை. அவர் சொல்றாரு, எந்த நேரத்துல 1959ஆம் ஆண்டு நான் ஹஜ்ஜுக்கு போறேன். ஹஜ்ஜுக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் தங்கி இருந்த அந்த தவம் இருந்த அந்த ஹிரா குகைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணி நான் அப்ப அந்த மலையின் மீது ஏறுறேன். அவர் சொல்றாரு, 27 வயது நிரம்பிய கடுமையான வாலிப முறுக்கில் நான் இருந்தேன். அவ்வளவு உடல் பலத்தோடு நான் இருந்தேன். பொதுவாகவே கருப்பின மக்கள் தான் ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி விரிந்த மார்பு, உடல் பருமன், உடல் தெம்பு இன்னைக்கு உலக அளவுல யாருன்னு கேட்டா கருப்பின மக்கள் தான். அந்த கருப்பின மக்கள்ல ஒரு அறிஞர் தான் சொல்றாரு, 27 வயசுல நான் ஹிரா மலை குகைக்கு ஏறலான்னு முயற்சி பண்ணி ஏறும் பொழுது என்னால ஏற முடியல, ஒரே மூச்சுல ஏற முடியல, உக்காந்துட்டேன், மூச்சு வாங்குது. அவரே சொல்றார், உக்காந்துட்டேன், மூச்சு வாங்குது. இப்படி எல்லாம் சிரமப்பட்டு தான் அந்த மலையில போய் ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல தொழுத இடத்துல போய் நான் ஜியாரத்து பண்ணிட்டு வந்தேன் அப்படின்ட்டு அந்த ஒரு மார்க்க அறிஞர் சொல்றாருன்னா, இன்னைக்கு நாமெல்லாம் அவ்வளவு ஈஸியா ஏறிட முடியுமா? பெருமானா ஸல்லல்லாஹு ஈஸியா தானே ஏறினாங்க, செங்குத்தான மலையில தானே ஏறினாங்க. அவங்க காலில் எவ்வளவு பலம் இருந்தது, அவங்க உடம்புல எவ்வளவு பலம் இருந்தது அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய வியப்பாக இருக்கிறது. இதையெல்லாம் வஹி வர்றதுக்கு முன்னாடி இவ்வளவு வனப்பான உடம்புன்னா வஹியை பத்தி எப்படி வஹி வந்துச்சு அப்படிங்கிறத பத்தி மார்க்க அறிஞர்கள் நபித்தோழர்கள் சொல்றாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர் தான் ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரும்பொழுது அவர் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு சொல்லுவாங்க. அவர் உடனே கடன்னு எழுதுவார். ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எழுத தெரியாது இல்லையா, ரசூலுல்லாஹ்வுக்கு படிக்க தெரியாது, உம்மி நபி இல்லையா. அப்போ வஹி எழுதுறதுக்குன்னு சில பேர்த்த வச்சிருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, இந்த மாதிரி சில பேர்த்த பக்கத்திலே வச்சிருப்பாங்க. அந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்களே, புகாரியில் நபி மொழிபதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு முறை வசனம் இறங்குற நேரம் ரசூலுல்லாஹ் சமணம் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவங்க தொடை ஏன் தொடை பக்கத்துல இருந்துச்சு, என் தொடை கீழையும் அவங்க தொடை அப்படி மேலையும் இருந்துச்சு. லேசா தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லை, லேசா இருந்துச்சு. பக்கத்துல உட்கார்ந்தா லேசா உரசுமா இல்லையா, அதை தான் அவர் சொல்றார். லேசா உரசுன மாதிரி என் தொடை கீழே அவங்க தொடை மேல அப்படி இருந்துச்சு. அப்ப வஹி வந்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரும் பொழுது என் உடம்பு எவ்வளவு தெரியுங்களா கனமா இருந்துச்சு, யாரோ பெருங்கொண்ட தாங்க முடியாத பாறாங்கல்ல என் தொடையில வச்சு அழுத்தி என் தொடையின் எலும்பே உடைந்து விடுமோ என்று நான் பயப்படும் அளவிற்கு கடுமையான வேதனையை உணர்ந்தேன் அப்படின்னு யார் சொல்றான்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய உடல்ல ஒரு சின்ன பகுதி வஹி வரும்போது அவர் மேல உரசிச்சான், உரசுனதுக்கே அவர் தாங்க முடியலன்னு சொல்றாரு. உடல் கூறு ஆய்வாளர்கள் சொல்றாங்க, உடம்புலேயே ரொம்ப பலமான எலும்பு எதுங்க? தொடை எலும்பு தானே. தொடை எலும்பு தான் ரொம்ப பலமான எலும்பா. அந்த தொடை எலும்பே கடுமையாக வலியெடுத்தது என்றால் நபியவர்களுக்கு அந்த வஹி வரும் பொழுது எவ்வளவு கனமாக இருந்திருக்கும், எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். அந்த வேதனை, அந்த கனத்தை எல்லாம் நபி தாங்கணும்னா அவங்க உடம்புல எவ்வளவு தெம்பு வேண்டும், எவ்வளவு உடல் திடாகத்திரம் தேவைப்படுகிறதா இல்லையா? ஆயிஷா அம்மா சொல்றாங்களே, கடுமையான பனிகாலம், இரவு நேரத்துல கடுமையான பனிகாலத்துல என்னோட ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது வஹி இறங்குறத நான் பார்த்திருக்கிறேன். எந்த அளவுன்னு கேட்டா, வஹி இறங்கும் பொழுது ரசூலுல்லாஹ் முகம் செவந்து போய் அப்படியே வேர்வை கொத்தா அப்படி சொட்டு கீழே விடுங்கிறான்.
கடுமையாக உழைத்தவருக்குத்தானே வேர்வை வெளியே வரும். கடுமையான பாரத்தை தாங்குவதற்குத்தானே வேர்வை வெளியே வரும். அப்படி என்றால் கடுமையான உழைப்பை விட கடினமானது நபி அவர்களுக்கு வகி இறங்கும் பொழுது அவ்வளவு கனமானது, அவ்வளவு கஷ்டமானது. அவ்வளவு கஷ்டத்தையும் கணத்தையும் நபி அவர்கள் தாங்கிக் கொண்டு கிட்டத்தட்ட 23 வருட வாழ்க்கையிலே குர்ஆனை நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் அந்த வகிங்கிறது அவ்வளவு சாதாரணமானதல்ல, ரொம்பவும் கனமானது. இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் தன் நூல்ல பதிவு செய்கிறாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல போகும்போது வகி வரும். ஒட்டகம் நின்றுகிட்டு இருக்கு, 4 காலில் நின்றுகிட்டு இருக்கும். ரசூலுல்லாஹ் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. வகி வர ஆரம்பிச்சுன்னா அந்த பலமான ஒட்டகம் வெயிட்ட தாங்க முடியாம, அந்த கனத்தை வகியினுடைய வேதனையை தாங்க முடியாம கீழே உட்கார்ந்து 4 காலையும் விரிச்சிருங்கிறான். 4 காலையும் விரிச்சிரும், தாங்க முடியாது, அவ்வளவு கனமா இருக்குமா அந்த வகி. அப்ப எவ்வளவு உடல் பலம் இருந்தால் நபி அவர்கள் அந்த வகியை தாங்கும் அளவிற்கு சக்தி பெற்றிருப்பார்கள் என்பதற்குத்தான் அந்த மாலிக் ரஹிமஹுல்லாஹ் இதையெல்லாம் சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு பலம் அவ்வளவு மிகவும் திட்டகாத்திரமானது. உலகத்துல அப்படி ஒரு பலத்தை ரப்பு யாருக்குமே தரல, யாருக்குமே கொடுக்கல. அவ்வளவு உடல் பலத்தோடு இருந்தாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்களே, உமர் ரலியல்லாஹு ஒரே நேரத்துல 10 பேரை அடிச்சு துவசம் பண்ணக்கூடிய அளவுக்கு திடகாத்திரமான ஆள். ரொம்ப உயரமா இருப்பாங்க, ரொம்ப உடம்பு பருமனா இருப்பாங்க, ரொம்ப ஹைட் வெயிட்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி உமர் ரலியல்லாஹு இருப்பாங்க. அவங்க சொல்றாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் முறையா இறை தூதர்ங்கிற மனநிலையில சந்திக்க போறேன், இறை தூதர்ங்கிற மனநிலையில சந்திக்க போறேன். என் தங்கச்சி முஸ்லீம் ஆயிட்டா அப்படின்னு அவளை அடிச்சு துவைச்சு முடிச்சுட்டு எங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடிக்கிட்டு கையில வாளை எடுத்துக்கிட்டு ரசூலுல்லாஹ் வெற்ற மாதிரி மனநிலையில போய் கொஞ்சம் மனசு மாறிடுச்சு, களிமா சொல்லிடலான்னு மனசு மாறிடுச்சு. அப்படி நான் போகும் பொழுது அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல ரசூலுல்லாஹ் இருந்தான். அர்க்கம் ரலியல்லாஹு வீடுங்கிறது இன்னைக்கு காபாவுக்கு போனவங்களுக்கு தெரியும். அதாவது மெயின் கேட்ல உள்ள நுழையும் பொழுது அந்த 2 படியில எழுதியிருப்பாங்க, இந்த இடத்துலதான் அர்க்கம் ரலியல்லாஹு வீடு இருந்துச்சுன்னு. அந்த அரபு வார்த்தை அது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அந்த வார்த்தையை படிச்சு சொல்லிடலாம். அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டுல இருக்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு நேரா போனாங்க. போன உடனே ரசூலுல்லாஹ் கேட்டான், மற்றவங்க எல்லாம் பயப்படுறாங்க, உமர் வந்துட்டாரா, அடிச்சிருவாரு, தோசம் பண்ணிடுவாரு, போச்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாங்க, ரொம்ப பயந்துருந்தாங்க. அப்போ ஹம்சா ரலியல்லாஹு சொன்னாங்க, அப்படியா, அவரை உள்ள விடுப்பா, நீ அவரா நானான்னு பாத்துறேன். அன்னைக்கு ஹம்சா ரலியல்லாஹு ரொம்ப பலமான ஆள் தான், அவரா நானான்னு பாத்துறேன். வாளோட வெட்ட வந்தாருன்னா அதை புடிச்சு அவரை வெட்டுறது, இல்லைன்னா அவரை விட்டுறது, விடு அப்படின்னா. உடனே கதவை திறந்து விட்டாங்க, உள்ள வந்தார். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துகிட்டுலாம் இல்ல, அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. மா ஜா அபிகியா இப்னு கத்தாப், இப்னு கத்தாபின் மகனை எதுக்கு இங்க வந்த? அல்லாஹ் உன் மீது ஒரு பயத்தை தரும் வரை என்னை நீ சந்திக்க மாட்டாய் என்றல்லவா நினைத்திருந்தேன், எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த இடுப்புல கட்டிப்பார்ல லுங்கி மாதிரி அதை புடிச்சு இப்படி இழுத்து 2 புஜத்தை புடிச்சு 2 உழுக்குனாங்களாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. வந்தவர் சொன்னார், யார சொல்ல களிமா சொல்லதான் வந்தேன் அப்படின்ட்டு. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, களிமா சொல்லதான் வந்தேன். ரொம்ப எல்லாத்துக்கும் பெரிய சந்தோஷம். இந்த நிகழ்வு இப்படியே இருக்க உமர் ரலியல்லாஹு சொல்றாங்களே, என் வாழ்நாளில் அவ்வளவு வேதனை நான் கண்டதே கிடையாது அப்படிங்கிறான். ரசூலுல்லாஹ் புடிச்சு உழுக்குனாங்கல்ல, அது கடுமையான வேதனையை தந்தது அப்படின்னு உமர் ரலியல்லாஹு சொல்றான். ஒரே நேரத்தில் 10 பேர் அடிக்கக்கூடிய உடல்வாக உள்ளவர் ஒரு உழுக்க தாங்க முடியலையே, இரும்பு பிடின்னு சொல்றோம்ல, அதுதான் நபி அவர்கள் பிடித்த பிடி. அவ்வளவு பிடி, கைய பிடிச்சு ஒரு உழுக்குன உடனே அந்த உழுக்கு தாங்க முடியாம வேதனை பல நாள் இருந்துச்சுங்கிறார உமர் ரலியல்லாஹு. பல நாள் இருந்துச்சான். இப்ப ரசூலுல்லாஹ் ஒரு பிடியே இவ்வளவு பெருசுன்னா ரசூலுல்லாஹ் யாரையாவது அடித்திருப்பார்கள், ஆனால் அதை தாங்குவானா? ரசூலுல்லாஹ் அதனாலதாங்க வாழ்நாள்ல யாரையும் அடிச்சதே கிடையாது. ரசூலுல்லாஹ் அடிச்சதே கிடையாது. தான் கைய நீட்டி மனைவியை, பிள்ளைய, பேர பிள்ளைய, வேலைக்காரனை, எதிரிகளை யாரையுமே அடிச்சதில்லை. வாழ்க்கையில ஒரே ஒரு முறை பத்ர் யுத்தத்துல ஒரு ஈட்டி எடுத்து லேசா தான் வீசினாங்க. லேசா வீசுறது தானே அழுதுகிட்டு ஒருத்தன் ஓடுனா, போய் மதீனாவுல மக்கால போய் செத்து போனானா இல்லையா? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பலம் அவ்வளவு சாதாரணமானது அல்ல. மிகவும் பலகரம் உள்ளவாளுக்கு அவர்களுடைய உடல் பலத்தை ரப்புல் ஆலமீன் தந்திருந்தான். அது அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய தனி சிறப்பு, ஒப்பற்ற தன்மை அப்படின்னு பார்க்கணும். மக்காவுல அதாவது குறைஷியில ஒருத்தர் ஆள் இருந்தார், ருகானா அப்படின்னு அவரை சொல்லுவாங்க, மல்யுத்த வீரர். அன்னைக்கு மக்காவுல பெரிய ரவுடியும் அவர் தான், உடல் பலம் உள்ளவரும் அவர் தான். அவரை வீழ்த்த முடியாது மல்யுத்தத்துல.
மல்யுத்தம்னு இன்னைக்கு ஜப்பான்ல சில யுத்தம் நடக்குதா இல்லையா, உடம்ப கட்டியே ஆயுதங்களை எடுக்காம அப்படி கீழே வீழ்த்தணுங்கிறதுலாம் நிறைய போட்டிகள் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி அன்னைக்கு மக்கால ஒரு ஆள் இருந்தார், ருக்கானா அப்படின்னு ஒரு ஆள் இருந்தார். அவர் மிகப்பெரிய மல்யுத்த வீரர். அவரை யாரும் ஜெயிச்சதே கிடையாது. அவர் நேரா வந்தார், ரசூலுல்லா இருக்கிற இடத்தை பார்த்து. ரசூலுல்லா மூக்க இருக்கலாம்னு அவர் நினைச்சுக்கிட்டு வந்தார். எப்படி இன்னைக்கு முகம்மதோட சண்டை போட்டு முகம்மதை வீழ்த்தி நாம ஜெயிச்சு நாமெல்லாம் சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி நினப்புல வந்தார். நேரம் அவரே கேட்டார், முகம்மது சண்டைக்கு வரியா அப்படின்ட்டு. இத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மூக்கறுத்தரலாம அவர் நினைச்சார். முகம்மது சண்டைக்கு வரியான்டார். ரசூலுல்லா ஒண்ணுமே சொல்ல, எப்போ வைக்கணும் சண்டை, இப்பயே ஆரம்பிச்சிருவோம் களம், பரவாயில்ல அப்படின்னு களத்துக்குள்ள குதிச்சாங்க. ரசூலுல்லா ஒரு பிடி பிடிச்சாங்க, பொத்துனு கீழே விழுந்துட்டார். ஒரே தள்ளு, யோசிக்க கூட விடல. ஒரு முறை தோத்தாங்க அப்படிலாம் கிடையாது, ஒரே தள்ளு கீழே தள்ளிட்டாங்க. ருக்கானாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. அவரே சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மத், இதுக்கு முன்னாடி யாரும் என்னைய பூமியில கீழே சாச்சதே இல்லைங்கிறாரு. உனக்கு முன்னாடி ஒரு ஆளு கூட என்னை கீழே தரையில சாச்சதே இல்லை. எப்படி அசால்ட்டா சாச்சிட்ட என்னைய? ஏதோ ஒரு சூனியம் இருக்கும் போல இருக்கு, ஏதோ ஒரு தந்திரம் பண்ணியிருக்க போல இருக்கு. பரவாயில்ல, முதல் முறை உன்ட்ட தோத்துட்டேன், ரெண்டாவது வா அப்படின்னு கூப்பிட்டார். ரசூலுல்லா யோசிக்கவில்லை. அப்படியா, ரெண்டாவது முறையா, பாப்பா பாத்துக்குவோம் அப்படின்னா. அதே மாதிரிதான் ஒரே அடிச்சு கீழே தள்ளிவிட்டாங்க. ஆறு சரணாயிட்டார். ஆஹா, முகம்மது நம்மளை விட உடம்பு பலம் உள்ளவர், ஆனா அவர் காட்டாம இருக்கிறார், அவ்வளவுதான். நாம ரவுடித்தனமா வெளியே காட்டிக்கிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளை விட மக்காவில உடல் பலம் உள்ளவர் யாருன்னு கேட்டா முகம்மது தான். முகம்மதுக்கு மேல மக்காவில பலமான உடல் பலம் உள்ளவர் கிடையவே கிடையாதுன்னு இந்த ருக்கானா பிறகு இஸ்லாத்துக்கு வந்தாருங்கிற வேற செய்தி. ஆனா அவரே அன்னைக்கு ஒப்புக்கொண்டு போனார. அபூதாவுதுல அல் பிதாயா நிகாயா மாதிரி நூல்கள்ல இந்த செய்தி எல்லாம் பதிவு செய்திருக்கிறதை பார்க்கிறோமே. இவ்வளவு உடல் பலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். உடல் பலம் இவ்வளவு இருக்கு, அப்போ ஆண்மை பலம் எவ்வளவு இருக்கும் யோசிக்கணுமா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே நேரத்தில் 9 மனைவிமார் இருந்தாங்க. 11 மனைவிமார்களாக இருந்தாலும் கதீஜா அம்மா மௌத்தாயிட்டாங்க. அதே மாதிரி ஜைனப் அம்மா ஒரு 2 ஜைனப்ல ஒரு ஜைனப் அம்மா மௌத்தாயிட்டாங்க. அப்படி போச்சுன்னா 11 போயிட்டா ஒரே நேரத்தில் ரசூலுல்லா 9 மனைவிமார்களோடு வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது வரலாறு. புகாரில் நபிமொழி வருது. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அந்த வார்த்தையை சொல்றாங்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் இரவு நேரத்தில் தன்னுடைய 9 மனைவிமார்களிடத்திலும் உறவு கொண்டு அவர்களை திருப்திப்படுத்தி விட்டு வருவார்கள். ஒரே இரவுல 9 மனைவிமார்களோடு உறவு கொண்டு திருப்தியோடு வெளியே வருவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அனுசரணை மாணவர் கேட்டாரு, அவக்கான யுத்தியக்குஹு, ரசூலுல்லாஹ்க்கு அவ்வளவு உடல் பலம் இருந்துச்சா அப்படின்னு கேட்கிறார். எப்படி ஒரே நேரத்துல 9 மனைவியா, இது எப்படி அப்படின்னு ஆச்சரியமா கேட்டார். அப்ப அனுசரணை சொன்னாங்க, குன்னா நஹத்தஸ அன்ஹு உஅதிய குவ்வத 30 ஆண்களின் சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பேசும் அளவுக்கு நபியர்கள் உடல் பலம் ஆண்மை பலத்தோடு இருந்தார்கள். 30 ஆண்களின் சக்தி. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னைக்கு இருந்த அரபு உலகத்தின் ஆண்களின் சக்தி 30ன்னா எவ்வளவு உடல் பலத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்கள். அபூதாவுதுல திருமீதிலே இதே நபிமொழி கொஞ்சம் மாறி வருது. எப்படின்னு கேட்டா, ஒரே இரவில் நபி அவர்கள் 9 மனைவிமார்களோடு சேர்ந்து விட்டு ஒரு குளியல் குளிப்பார்கள் அப்படின்னு வருது. ஒரு குளியல், ஒவ்வொரு உறவுக்கு மத்தியில ஒரு ஒது செய்வார்கள். ஒது செய்து முடித்து விட்டு இறுதியாக ஒரு குளியல் குளிப்பார்கள், ஒரு ஜுனுபு குளியல் குளித்து முடித்து விடுவார்கள் அப்படின்னு வருதுன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எவ்வளவு தெம்பு தடகாத்திரம் தேவைப்பட்டிருக்கிறது, எவ்வளவு தெம்பு அல்லாஹ் தந்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு மனைவியை திருப்திப்படுத்தவே நம்மளால முடியலன்னு பல பேர் புலம்புறானே. அதுக்கு எத்தனை வைத்தியம், எத்தனை லட்சங்களை இன்னைக்கு மனுஷன் சர்வ சாதாரணமா அவன் அண்டர் கிரவுண்ட்ல செலவழிச்சுக்கிட்டு இருக்கான் தெரியுங்களா? அதாவது ஸ்ப்ரேங்கிறான், மாத்திரைங்கிறான், வயாக்கிறாங்கிறான், என்ன சிட்டுக்குருவியில் ஏகிங்கிறான், என்னென்னமோ அதை சாப்பிட்டாவது அப்படி இருந்துருவோம் இப்படி இருந்துருவோம் மனைவி விஷயத்துல நினைக்கிறான். அப்பையும் புசுவான மாதிரி போயிடுதே. யதார்த்த வாழ்க்கையில அப்படித்தானே. இன்னைக்கு மலேசியா, இந்த சிங்கப்பூர், இந்தோனேசியா நாடுகள்லாம் நீங்க போனீங்கன்னா சர்வ சாதாரணமாக ரெஸ்டாரண்ட்லயே வச்சிருப்பாங்க அதுக்கான காப்பி அப்படின்னு சொல்லி. அந்த காப்பிக்கு பேரு ஹரிமௌ, ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு காப்பி வச்சிருக்கான். மற்ற காப்பி 3 வெள்ளிக்கு கிடைக்கும்னா அந்த காப்பி 10 வெள்ளியுமா.
அது அதுக்குன்னே பயன்படுத்தப்படுதுங்கிறான். உலக அளவுல இதற்காக நிறைய லட்சங்களை மனிதன் செலவு செய்கிறான் என்பதுதான் யதார்த்தம். பயாகிரான் ஒரு மாத்திரை இருக்கா இல்லையா, இந்த மாத்திரையை போட்டு பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு இன்னைக்கு ஆய்வு குறிப்புகள் சொல்லுது. வயாக்கிரா எவன் எல்லாம் போட்டு மனைவி விஷயத்துல திருப்திப்படுத்தலாம் நினைக்கிறானோ அவனுக்கு பெரும்பாலும் இதய அடைப்பு ஏற்படுகிறது என்பதான் ஆய்வுகள் சொல்லுகிறது. ரசூல்லா இந்த மாதிரி எந்த மாத்திரம் மருந்தெல்லாம் எடுத்துக்கல, இயல்பாவே இருந்துச்சு ரசூலுல்லாஹ் உடம்பு வாகு அப்படின்ட்டு. இயல்பாவே ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஆண்மை பலத்தையும் பெருக்கேற்றி தந்திருந்தான் என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய உடல் பலத்தை ஒருவராலும் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு ஆய்வு இப்படி சொல்லுது, உலகத்தினுடைய பெரும்பாலான ஆண்களினுடைய நிலை குடும்ப விஷயத்துல மனைவி விஷயத்துல என்னன்னு கேட்டா, ஒரு மனைவியை முழுமையாக திருப்திப்படுத்த முடியாவிட்டாலும் அவர்கள் உள்ளங்கள் இரண்டாவது மனைவியை தேடுகிறது என்று ஒரு ஆய்வு சொல்லுது. எல்லாரும் உள்ளத்திலே அப்படி ஒரு நினைப்பு இருக்குத்தானே செய்யுது. கல்யாணம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணா நல்லா தான் இருக்கும், முடியாது ரெண்டாம் பட்சம், ஆனா உள்ள ஆசைப்படுத. இதைதான் ஆய்வாளர்கள் சொல்றான். மனிதர்கள் உள்ளம் இரண்டாவது திருமணத்தை நாடுகிறது என்றாலும் அவர்களுக்கு அவ்வளவு பலம் இல்லை என்றாலும் மனம் விரும்புகிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனமும் உடலும் ஒரே நிலையில் இருந்தது. மனமும் உடலும் ஒரே நிலையில் இருந்தது. இது ஆண்மை பலத்திற்கு பொருத்தமானது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ரசூலுல்லாவுக்கு ஏதேனும் நோக்காடுகள் வந்துச்சுன்னா அதை தாங்குற அளவுக்கு உடல் தாக்கத்து இருந்துச்சு என்பதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா புகாரியில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ஒரு முறை ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போகும்பொழுது ரசூலுல்லாஹ் கடுமையான காய்ச்சல்ல ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கேட்டாரு, அதாவது ரொம்ப வேதனையா இருக்கும் போல இருக்க. அவர் கேட்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை அந்த உடல் வாகெல்லாம் பார்த்துட்டு கேட்டார், ரொம்ப வேதனையா இருக்கான்னு கேட்டார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜல், ஆமாப்பா ரொம்ப வேதனையா இருக்கு. எந்த அளவுன்னு கேட்டா, இன்னி உஅகு கமா யுஅகு ரஜுலானி மின்கும், உங்களில் 2 பேருடைய காய்ச்சல் எனக்கு வந்திருக்கிறது அப்படின்னா. உங்க 2 பேத்துக்கு காய்ச்சல் வந்தா எவ்வளவு வேதனை இருக்கும், அந்த வேதனை எனக்கு இருக்கு, இப்ப கடுமையா இருக்கு காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையை தாங்கும் அளவிற்கும் பலத்தை அல்லாஹ் அவர்களுக்கு தந்தான் என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான உடல் பலத்தை ரப்புல் ஆலமீன் தந்தான் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே, நபிமார்களை சொல்லும் பொழுது நபிமார்களுடைய உடம்பு வாகு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது, பிற நபிமார்களை சொல்லும் பொழுது இந்த வார்த்தை சொல்றாங்க, லைஸ அஹதுன் அஷத்துல் பலாஅன் மினல் அம்பியாயி, உங்களில் யாரும் நபிமார்களை போல சோதிக்கப்படவில்லை. நபிமார்களுக்கு வந்த உடல் வேதனையை போல உலகத்தில் யாருக்கும் வந்ததில்லை. கடுமையான காய்ச்சல் தாங்க முடியல, கடுமையான வயிற்று வலி தாங்க முடியல, கடுமையான பல்லு வலி தாங்க முடியல அப்படின்னு உடம்புல ஏதேனும் நோக்காடு வந்தா தாங்க முடியலன்னு சொல்றோமா இல்லையா? இந்த தாங்க முடியலன்னு சொல்ற வேதனை இருக்குதே அது சாமானியனுக்கு. ஆனா இதை விட பன்மடங்காக நபிமார்களுக்கு அல்லாஹ் வேதனையை தருவானா? அப்ப நபிமார்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு வேதனையை தர்றான்னா நம்ம உடல்நிலையை போல அவங்க உடல்நிலை இல்லைன்னு அர்த்தம். அந்த வேதனையை தாங்குற அளவுக்கு அவங்க உடல்நிலை மாறுபட்டதாக இருந்தது என்பதாக நபி அவர்களே சொல்லுகிறார்கள். தபகாத்துல் குப்ரா என்ற நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நபிமார்களுடைய லிஸ்ட். ரசூலுல்லாஹ் சொல்றது, ரசூலுல்லாஹ் நபிமார்கள் தனக்கானது என்னன்னு சொல்றாங்களே, மா ஊதீத நபியுன் மிஸ்ல மா ஊதீது, எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத வேதனை எனக்கு தரப்பட்டிருக்கிறது. எந்த மனிதனுக்கும் தராத வேதனை கடுமையானது நபிமார்களுக்கு, எந்த நபிமார்களுக்கும் தரப்படாத காய்ச்சலும் அந்த உடல் வேதனை எனக்கு தரப்பட்டது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, மற்ற மனிதர்களை விட நபிமார்கள் உடல் பலம் உள்ளவர்கள், மற்ற நபிமார்களை விட நபியவர்கள் உடல் பலம் உள்ளவர்கள் என்பதைத்தான் நபியவர் இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார்கள். ஒமா ஊதியாஹதுன் மா ஊதீது ஃபில்லாஹ், அல்லாஹ் விஷயத்தில் நான் நோவினை செய்யப்பட்டதை போல உலகத்தில் யாரும் நோவினை செய்யப்படவில்லை. நபிமார்கள் உட்பட சாமானியர்கள் உட்பட நபியவர்கள் உடல் வாகு உலகத்தில் யாருக்கும் தரப்படவில்லை. அவ்வளவு அபாரமான ஆற்றலோடு அவர்களுக்கு தரப்பட்டது. கந்தக யுத்தம் நடக்கிற நேரத்துல
பள்ளம் நோண்டணும், ஒவ்வொரு ஆளுக்கும் இவ்வளவு பள்ளம் நோண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஏப்பா இதுல இருந்து இதுவரை நீ நோண்டு, அதுல இருந்து அதுவரை அவர் நோண்டுவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரும் பொழுது சஹாபாக்களுக்கு தரப்பட்டதை ஓரளவுக்கு நோண்டினாலும் கூட ஓரிரு பாறை உள்ளே குறுக்கே இருந்தது. பல சஹாபாக்களை இறங்கி அடிச்சு பார்த்தாங்க, அந்த பாறையை உடைக்கலாம் முடியல, வெளியே வந்துட்டாங்க, எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம், இந்த ஒரு இடத்துல பாறை குறுக்க நிக்குது, பள்ளம் ஓண்ட முடியல, எங்கனாலெல்லாம் இந்த பள்ளத்தை பாறையை அடிச்சு நான் நொறுக்க முடியலன்னு கேட்டேன். அப்படியா, எங்க இந்த கடப்பாறையை கொடுண்டாங்க. கடப்பாறையை வாங்கி ரசூலுல்லாஹ் உள்ள இறங்குனாங்க. பிஸ்மில்லாஹ் அப்படின்னு சொல்லி ஒரு அடி முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், மொத்த பாறையும் சரியா போயிடுச்சு. ஒரே அடிதான் ரசூலுல்லாஹ், ஒரு அடியில பாறை துவசமாகுதுன்னா அப்ப அந்த பலம், அந்த கையில எவ்வளவு பலம் இருந்திருக்கணும் இல்லையா, எவ்வளவு பலம் இருந்திருக்கணும். இப்படியாக நபி அவர்கள் உடல் பலமும் வனப்பும் இறைவன் யாருக்கும் தராததை தந்தான் என்று நாம் விளங்கினால் நபி அவர்கள் கண்ணியம் நமக்கு தானாக தெரியும். நபி அவர்களுடைய கண்ணியம் விளங்க வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அவ்வளவு உடல் தெம்பை அவர்களுக்கு தந்து வெற்றி வாகை சூடச் செய்தான். மேற்கத்திய அறிஞன் சொல்றானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடம் செய்ததை ஒரு சாமானியன் செய்ய வேண்டுமையானால் அவனுக்கு 230 வருடம் ஆயுள் வேண்டும் என்று சொல்கிறான். நபி அவர்கள் செய்த ஒரு நாள் செயலை ஒரு சாமானியன் செய்ய வேண்டுமையானால் ஒரு ஆண்டு தேவைப்படும் என்று சொல்கிறான். என்றால் அப்போ நமக்கும் நபி அவர்களுக்கும் எவ்வளவு உடல் விஷயத்தில் வித்தியாசத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறானா இல்லையா. நபி அவர்களுக்கு என்று தனித்தன்மைகளில் இதுவும் ஒன்று. நம்மை போன்று சாதாரணமான மனிதர் அல்ல. நமக்கு கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, கை கால் இருக்கு, அதனால நாமளும் நபியும் ஒன்னா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. நமக்கு கை கால் இருப்பதை போல் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் உடம்பில் இருக்கும் தெம்பும் திராணியும் நம்மில் யாருக்கும் கிடையாது, நம்மில் யாருக்கும் கிடையாது. ஒரு மனிதனுடைய மொத்த பலத்தை நபியர்கள் ஒரு விரல் செய்து விடும் அளவிற்கு நபியர்கள் உடல் பலத்தோடு வாழ்ந்தார்கள். என்றால் மௌத்தா போற வரைக்கும் நபியவர்கள் உடல் பலத்தோடு தான் வாழ்ந்தார்கள். சில பேர் மௌத்தா போற நேரத்துல படமெல்லாம் இல்லாம யாரோ பிடிச்சி ஏதோ உதவி செய்யணுங்கிற நிலையில இருக்கு இல்லையா. ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் கிடையாது. மௌத்தா போற வரைக்கும் அவர்கள் எல்லா நிலையிலும் ஒரே உடல் பலத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் வெளியே காட்டிக் கொண்டார்கள். கொஞ்சம் நோவு வருகிறது, நோக்காடு வருகிறது, வேதனை வருகிறது அப்படின்னு வெளியே காட்டிக்கிட்டாங்களே தவிர அவர்களுக்கு நம்மை போன்று நோய்கள் அல்ல, நம்மை விட பன்மடங்கான நோய்கள் வந்தது. அதை தாங்கும் உடல் பலத்தை தந்தான் வல்லோன் அல்லாஹு தஆலா. நபியவர்களுக்கு ஒப்பற்ற தன்மைகள் என்று ஏராளம் தந்தான். அதையெல்லாம் விளங்கி நபியவர்கள் மீது அதிகம் கண்ணியம் கொண்டவர்களாக, நபியவர்களுடைய சுன்னத்துக்களை அனுதினமும் பின்பற்றும் பண்பாளர்களாக இறைவன் நம்மை வாழச் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.